பல பேருக்கு சோசியல் மீடியால தன்னோட பேச்சாலேயே சவுக்கடி கொடுத்தவர் தான் சவுக்கு சங்கர். இந்த சவுக்கு சங்கர் யாரு? இவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில ஒரு உதவியாளராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த டயத்துல அந்த டிபார்ட்மெண்டோட சீக்கிரட்டை வெளியே விட்டதுக்காக இவரை ஃபர்ஸ்ட் டைம் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய டைம் இவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு டூர் போற மாதிரி போயிட்டு வந்துட்டு தான் இருக்காரு. சரி, இப்போயே அரெஸ்ட் பண்ணாங்க. நிறைய பேத்துக்கு பார்க்கலாம், மாவு கட்டு போட்டு ஒரு ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன் நியூஸ்ல ஃபிளாஷ் நியூஸாவே இதான் போயிட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்னன்னா, இவர் பெண் காவலர்கள், தமிழ்நாட்டோட பெண் காவலர்களை தப்பா பேசிட்டாரு. என்ன பேசினார்னா, இவங்க அடுத்தடுத்து ப்ரொமோஷன் போகணும், அடுத்த நிலைக்கு போகணும்னா அவங்களோட மேல்நிலையில உள்ள அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அப்படின்னா தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டாரு. ஸோ இந்த பேச்சை பேசுனதுக்காக இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அரெஸ்ட் பண்ணி அவரை மாவுக்கட்டும் போட வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவரை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் நிறைய ப்ரெஷர் பண்ணுது. அதுக்கப்புறம் பின்னாடி உள்ள அரசியல் சூழ்ச்சிகளும் நிறைய ப்ரெஷர் பண்ணுது. இன்னொன்னு, இவர் இந்த கேஸ்ல சிக்கினதுக்கு அப்புறம் இவர் மேல இன்னும் நிறைய பேர் கேஸ் கொடுக்குறாங்க. இவர் கொடுக்குற பத்திரம் இல்ல, நானும் கொடுக்குறேன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே நிறைய பேர் கொடுக்குறாங்க. நேதாஜி பேரவையில இருந்து என்ன கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா, போன வருஷம் தேவர் குரு பூஜைக்கு போயிட்டு வந்துட்டு தேவர் சமுதாயத்தை இழிவா பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் மேல இப்போ இன்னொரு ஒரு வழக்கு புதுசா பாஞ்சிருக்கு. இந்த மாதிரி பல வழக்குகள் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துகிட்டே இருக்கும். அதாவது என்ன பண்றாங்கன்னா, இதோட அவ்வளவுதான், இவர் சொல்லிய முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. சரி, இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனதுக்கு அப்புறம் இவருக்கு நிறைய பிரச்சனைகள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவருக்கு இன்னும் சந்தேகப்படும்படியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்னென்ன விஷயம்னா, என்ன அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஃபுல்லாவே எனக்கு லேடிஸ் போலீஸ் தான் கொடுத்தாங்க, ஏன் ஆண் காவலர்கள் இங்க கிடையாதா அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாரு. வைக்கும் போது இவர் என்ன பண்றாருன்னா, எல்லா போலீஸோட யூனிஃபார்ம்ல பாக்குறாரு, அந்த லேடிஸ் போலீஸோட யார் யூனிஃபார்ம்லயுமே நேம் பேஜ் கிடையாது. ஸோ நேம் பேஜ் ஏன் கிடையாது? அதுக்கு லேடிஸ் போலீஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் என்னோட பேரை பார்த்து ஃபியூச்சர்ல என்னை டார்ச்சர் பண்ணலாம், இன்னொன்னு என்னோட ஃபோன் நம்பர் கேட்டு இவர் டார்ச்சர் பண்றாரு அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யாராவது அடிச்சு அரெஸ்ட் பண்ணி அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து காதை சேர்த்து அரைஞ்சு கண்ணாடியை கலட்ட சொல்லி, நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசுனது தப்பான விஷயம்தான் அப்படின்னு வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல இவர் போய் அந்த பெண் காவலர்கள்ட்ட உங்களோட பேர் என்ன, உங்களோட போன் நம்பர் கொடுங்க அப்படின்னு பேசுவாரா? இப்படி நான் பேசுவேனா அப்படின்னு தன்னோட கருத்தை நீதிமன்றத்துல கோர்ட் முன்னாடி நீதிபதி முன்னாடி வைக்கிறாரு. நம்ம ஊர்ல ஒரு விஷயம் பேசுவாங்க, ஒருத்தவங்களுக்கு ஒரு பேய் பிடிச்சிருச்சுன்னா அந்த பேயை பார்த்து இன்னொரு 4-5 பேய் அந்த உடம்புல ஏறிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கும். அந்த டாக் இங்க அப்ளை ஆயிடுக்கு. இப்ப இவர் மேல ஒரு கேஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நானும் கேஸ் கொடுக்குறேன்னு பல பேர் அவங்களோட கருத்துக்களை முன் வச்சு கேஸ் பண்ணி அடுத்தடுத்து இவர் மேல இப்ப இன்னைக்கு எவ்வளவு கேஸ் கொடுக்குன்னு தெரியாது, நாளைக்கு எவ்வளவு கேஸ் கொடுக்குன்னு தெரியாது, இவருக்கு ஜாமீனும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போதைக்கு போலீஸ் கஸ்டடியில தான் இருக்காரு. சரி, இவர் பேசுனது கரெக்டான விஷயமா தப்பான விஷயமா? யாரும் பேசாத ஒரு விஷயத்தை இவர் புதுசா பேசியிருக்காரா, இல்ல இது மக்கள்கிட்ட எப்பவுமே பரவலா பேசக்கூடிய விஷயம் தானா? இது உண்மையாவே காவல்துறை டிபார்ட்மெண்ட்ல நடக்குதா நடக்கலையா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா நடக்கலையா அப்படின்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது இன்னொரு விஷயம், இவர் பேசுனது கரெக்டா தப்பா? அதுவும் இது உண்மையாவே நடந்திருந்தா கூட இப்படி பப்ளிக்ல இப்படி பேசுறது கரெக்டா தப்பா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்குறேன். பாய்.